வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் அர்ஸலஹு பில் ஹுதா வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ ஸஹாபிஹி த்வாஹிரீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பார்வையை மூடிக்கொள்ளுங்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் உத்தரவிடுகிறான். பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே உத்தரவிடுகிறான். குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு போங்கு, அதனுடைய ஒரு பாணி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒரு சட்டத்தை ஆண்பானில் தான் சொல்வான், அது எல்லோருக்கும் பொருந்திவிடும். ஆனால் இந்த பார்வையை குறித்து இறைவன் தன் திருமறையில் சொல்லுகின்ற பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக சொல்கிறான். குல்லில் முஃமினீன், நபியே முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லு மின் அபுசாரிஹிம், தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். அதே போல குல்லில் முஃமினாத், முஃமினான பெண்களை பார்த்து சொல்லுங்கள், அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக தனித்தனியாக சொல்கிறான். இப்படி சொல்வதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக தனித்தனியாக சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பார்வை விஷயத்தை கட்டுப்பாடாக இருந்தான் என்று சொன்னால் அவன் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் அப்படி ஒரு நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், ஸாலிகும் அஸ்கா லகும், அது உங்களுக்கு பரிசுத்தத்தை பெற்றுத்தரும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே பார்வை என்பது சாதாரணது அல்ல, அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மகத்தான ஒரு பாக்கியம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் 500 ஆண்டு காலம் அமல் செய்து இபாதத் செய்தாலும் கூட இறைவன் கொடுத்த அந்த பார்வைக்கு நிகராகாது. ஹதீஸிலே வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், நாயகமே, முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். கானா லில்லாஹி அப்தன் அபத லில்லாஹி 500 சனா. முன்னொரு காலத்திலே ஒரு அடியார் இருந்தார். அந்த அடியார் 500 ஆண்டு காலம் அல்லாஹ்வை இபாதத் செய்தார். அவர் எப்படி இபாதத் செய்தார் என்று தெரியுமா? அலா ராசி ஜபலின், மலை உச்சியிலே சென்று இபாதத் செய்தார். வல் பஹ்ரு முஹீத்துன், அந்த மலை உச்சியிலே அவர் இபாதத் செய்கிறார். அந்த மலையை சுற்றி நாலாபுறமும் கடல் இருக்கிறது. அதே போல அவருக்கு வலதுபுறம் ஒரு மாதுளை மரமும் இடதுபுறம் ஒரு நீர் ஊற்றும் இருக்கிறது. அந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டு கொண்டு அந்த நீர் ஓற்றிலிருந்து அந்த நீரை அருந்தி கொண்டு 500 ஆண்டு காலம் அவர் இறைவனை அங்கே இபாதத் செய்தார். அவருக்கு ஒரே ஒரு ஆசை, யா அல்லாஹ், என்னை சுஜூதுடைய நிலையிலேயே என் உரையை கைப்பற்றி விடு என்பதாக தன்னுடைய ஆசை ரப்பிடத்தில் வெளிப்படுத்த அல்லாஹ்வோட ஆசைக்கு இதை ஏற்ப சுஜூதிலேயே அவர் ரூஹை கைப்பற்றி விட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அவரை அழைத்து வர சொல்வான், அழைத்து வரப்படுவார். அப்பொழுது அவரை பார்த்து இறைவன் சொல்வான், என்னுடைய ரஹ்மத்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்பதாக இறைவன் சொல்வான். அப்பொழுது அவர் சொல்வார், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தால் நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நான் 500 ஆண்டு காலம் உன்னை இபாதத் செய்தேனே, அப்ப என்னுடைய இபாதத் எங்கே போனது, என் இபாதத்துக்கான வழி என்ன என்று அவர் கேட்கின்ற பொழுது, அப்படியா, மலக்குகளை அழைத்து அல்லாஹ்வுடைய அமலை, அவருடைய இபாதத்தை நீங்கள் எடை போடுங்கள் என்பதாக சொல்வான். அவருடைய அமலை 500 ஆண்டு காலம் அவர் செய்த அந்த இபாதத்தை எடை போட்டுவிட்டு மலக்குகள் சொல்வார்கள், இவருடைய 500 ஆண்டு காலம் அந்த வணக்க வழிபாடுகள் என்பது இவருடைய பார்வைக்கு கூட நிகராகவில்லை என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆக பார்வை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மகத்தான ஒரு பாக்கியம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பார்வை, செவி, அறிவு, இது எல்லாவற்றையும் குறித்து நாளைக்கு மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதாக. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நظரு, பார்வையாகிறது, அதாவது நாம் பார்க்கக்கூடிய அந்த கெட்ட பார்வையாகிறது, சஹ்மும் மஸ்மூமும் மின் சிஹாமி இப்லீஸ், இப்லீஸுடைய விஷம் தடவப்பட்ட
விஷம் தடவப்பட்ட அம்பு என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். எனவே பார்வையுடைய விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும், கவனமாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையிலே பார்வையை குறித்து சொல்லிவிட்டு பின்னாலேயே கற்பொழுக்கத்தை பற்றி சொல்லுகிறான். பார்வையில யார் பேணுதலாக கட்டுப்பாடோடு இருக்கிறாரோ அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே கற்பொழுக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான். இறைவன் பார்வையோடு மட்டும் சொல்லி நிறுத்தவிடவில்லை, அந்த பார்வையினால் ஏற்படக்கூடிய பாவம், அதான் ஏற்படும் விபரீதத்தை குறித்தும் இறைவன் தன் திருமறையை எச்சரிக்கை செய்து காட்டுகிறான். எனவே அந்த பார்வையுடைய விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கிறார்கள். ஒரு பொது வெளியிலே, மக்கள் எல்லாம் நடமாடக்கூடிய ஒரு பொது வெளியிலே பாதையை மறைத்த வண்ணமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதைக்கு இடையூறு தரும் விதமாக பொதுவெளியில் இது போல அமராதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அவர் சொன்னார்கள், நாயகமே, நாங்கள் யாருக்கும் எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் நாயகமே, சிறிது நேரம் பேசிவிட்டு நாங்கள் கலைந்து விடுவோம், அதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது என்பதாக சொன்னார்கள். அப்போது பெருமானார் சொன்னார்கள், அப்படி என்றால் பாதையினுடைய ஒழுக்கத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அதனுடைய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதனுடைய ஹக் என்றால் பல விஷயங்களை சொன்னார்கள். அதை கடந்து செல்வதற்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்பது கூட பல விஷயங்கள் சொன்னார்கள். அதில் குறிப்பாக பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் அமர்ந்து கொண்டு ஏதாவது பேசிக் கொண்டிருப்பீர்கள், யாராவது ஒரு உங்களை கடந்து செல்வார், அவரை பார்த்த உடனேயே அவரை பற்றி நீங்கள் இங்கே விமர்சிப்பீர்கள், அவருடைய குறையை பேசுவீர்கள், அவரை பற்றி புறம் பேசுவீர்கள். ஆக இது எல்லா பாவத்திற்கும் அடிப்படை நீங்கள் அவரை பார்த்த அந்த பார்வை தான். எனவே பொதுவெளியில் நீங்கள் அமர்ந்தாலும் கூட பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அதே போல ஒரு பார்வை, ஒரு கெட்ட தீங்கான பார்வை என்பது 60 ஆண்டு காலம் ஒரு ஆபிதாக வணக்கசாலியாக இருந்த ஒரு மனிதரை காஃபிராக குஃபுருடைய நிலைக்கு கொண்டு வந்தது. பர்சீசா என்ற ஒரு மனிதர், குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான், முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீரில் எழுதுகிறார்கள். பர்சீசா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி 60 ஆண்டு காலமாக தன் ரப்பை வணக்கம் செய்தார், இபாதத் செய்தார். அந்த ஊரிலே ஒரு 3 சகோதரர்கள், அவருக்கு ஒரு சகோதரோடு இருந்தார்கள். திடீர்னு இறைவனுடைய உத்தரவு, அவர்கள் போருக்கு செல்ல வேண்டும் என்பதாக அந்த 3 சகோதரர் போருக்கு செல்கிறார்கள். அப்படி என்றால் நம் சகோதரி எங்கே பாதுகாப்பாக வைப்பது என்று கேட்கப்பட்ட போது அவருக்கு சொல்லப்பட்டது, பர்சீசா அந்த வணக்கசாலையை விட்டு செல்லுங்கள், அவர் பாதுகாப்பாக பேணுதலாக பார்த்துக் கொள்வார் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த பர்சீசா என்பவருடைய வீட்டிலே கொண்டு போய் அந்த ஆபிதுடைய வீட்டிலே ஒரு தனி அறையிலே தன் சகோதரி விட்டுவிட்டு இந்த 3 சகோதரர் போருக்கு சென்று விடுகிறார்கள். காலங்கள் அப்படியே கடக்கிறது. அந்த பெண்மணிக்கு தேவையான உணவை மட்டும் இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார், வேறு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அங்கே நடக்கவில்லை. பின்னால் ஷைத்தான் இவருடைய மனசிலே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறான், வெறும் உணவை மட்டும் கொடுத்தால் போதுமா, அவருக்கு வேறு தேவை எதுவும் இருக்காதா, எனவே அவர் தேவை என்ன என்று கேளு என்பதாக ஷைத்தான் அவருக்கு தூண்ட அந்த பெண்மணிக்கு முதல் முறையாக பேசுகிறார், உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதா என்பதாக. இல்லை இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக அந்த பெண்மணி மறுக்கிறார். மீண்டும் காலங்கள் அப்படியே நாட்கள் கடக்கிறது. ஷைத்தான் மீண்டும் தூண்டுகிறான், அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், நீங்கள் இங்கிருந்து கேட்டால் எப்படி சொல்வார்கள், அந்த பெண்ணிடம் சென்று அருகில் சென்று அவரை பார்த்து கேளுங்கள், அப்பொழுதுதான் அவர் தேவையை சொல்வார் என்பதாக சொன்ன அந்த ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக வேற அந்த பெண்ணிடம் நெருங்குகிறார். அந்த பெண்ணுடைய அறைக்கு சென்று முதல் அந்த பெண்ணுக்கு நேருக்கு நேராக பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் அவருடைய பாவத்தினுடைய துவக்கம். இந்த முதலான சந்திப்பு என்பது நாட்கள் கடக்க இருவருமான உரையாடலை அதிகப்படுத்தியது. ஒரு கட்டத்திலே ஜினாவுடைய நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. நஊது பில்லாஹ், ஜினாவுடைய நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. இப்போ அந்த பெண்ணோடு அவர் உடலுறவு கொண்டு விட்டார், அதன் மூலமாக ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது. இப்போது பர்சீசாவுக்கு பயம் வருகிறது, சகோதரர்கள் வந்து கேட்டால் என்ன சொல்வது என்ற ஒரு பயம் வருகிறது. எனவே இது மறைத்து விட வேண்டும் என்று எண்ணி முதலில் அந்த குழந்தையை கொலை செய்கிறார். முதல் செய்த குற்றம் ஜினா செய்து விட்டார், இரண்டாவதாக அந்த குழந்தையை கொலை செய்து விட்டார். சரி, குழந்தையை மறைத்து கொலை செய்து விட்டோம், அந்த சகோதரி தன் சகோதரிடத்தில் உண்மையை சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று அந்த சகோதரியையும் கொலை செய்கிறார். பின்னால் போருக்கு சென்ற சகோதரர் திரும்பி வருகிறார்கள். தன் சகோதரி குறித்து கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், நோய்வாய் ஏற்பட்டு அவர் இறந்து விட்டார் என்பதாக. ஆனால் அல்லாஹ் அந்த 3 சகோதரர்கள் இருவருக்கு கனவின் மூலமாக தன் சகோதரிக்கு என்ன நடந்தது, அவர் எப்படி கொல்லப்பட்டால், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார் என்பது முதற்கொண்டு அல்லாஹ் தன்னோட அந்த 2 சகோதரர் கனவிலே காண்பித்து கொடுத்து விட்டான். அதனுடைய விளைவாக அந்த பர்சீசாவை அவர் தாக்க முற்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஷைத்தான் சொல்கிறான், இது கால இன்சானி ஃபுர், ஷைத்தான் வந்து இந்த நேரத்தில் சொல்கிறான்,
நீ இறைவனை மறுத்து எனக்கு நீ சஜிதா செய்தா என்று சொன்னால் இந்த சகோதரனுடைய இதிலிருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று சைத்தான் சொல்ல பலம்மா கஃபர, சரி என்று இறைவனை மறுத்து சைத்தானுக்கு சஜிதா செய்கிறார். இப்பொழுது சைத்தான் சொல்கிறான், இன்னி பரீஉம் மின்க, நான் உன்னை விட்டு நீங்கி விட்டேன், உனக்கும் எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது, நான் உன்னை விட்டு நீங்கி விட்டேன் என்பதாக சைத்தான் சொல்கிறான். இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்பதாக சைத்தான் சொல்லி கடைசியில் அவனை குஃப்ரிலே கொண்டு வந்து விட்டு விட்டான். 60 ஆண்டு காலம் ஆபிதாக இருந்த ஒருவர் ஒரு பார்வை, தவறான பார்வையின் காரணமாக ஜினா செய்து கொலை செய்து கடைசியாக குஃப்ர் நிலைக்கு வந்து விட்டார். ஆக இந்த பார்வை என்பது ஒரு மனிதனை அழிவுடைய அடிமட்டத்துக்கு கொண்டு போய் சென்றுவிடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த ஒரு பாவத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. இந்த பார்வை விஷயத்தில் பேணிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை இறைவன் நமக்கு தந்தல் முடிவானாக. அதே நேரத்திலே பார்வை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மகத்தான ஒரு பாக்கியம். ஒரே ஒரு பார்வைதான் சஹாபி என்ற அந்தஸ்தை பெற்று தந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த சஹாபாக்கள் ஈமானி உணர்வோடு பெருமானாரை பார்த்தார்கள். அந்த ஒரு பார்வைதான் சஹாபி என்ற உன்னத அந்தஸ்தை பெற்று தந்தது. அதே போல ஒரு தீங்கான பார்வை என்பது நம்முடைய ஈனினுடைய கீழ்மட்ட நிலைக்கு நம்மை கொண்டு சென்று விடும். அல்லாஹ் அந்த போன்ற நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அதே போல தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட பார்வையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறைவனை மறக்கடிக்க செய்யக்கூடிய அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் நம்முடைய பார்வையை பாதுகாத்தல் புரிவானாக. பார்வையிலே பேணுதலாக இருந்து இறைவன் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய நசீபை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.